இன்னைக்கு ஆண்கள் தினம். ஸோ ஆண்கள் தினத்தில் ஆண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பேசலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடு ஆகணுன்றதுக்காக தான் ஒரு ஆண் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகணும்னு நினைக்கிறது தான் ஒரு ஆணோட வாழ்க்கையாக இருக்குது. நம்மள பல பேர் இருப்பாங்க இல்லையா. நான் பார்த்து வியந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் தீபாவளிலாம் வந்து ஸோ தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஓல்டு பர்சன் ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருந்தது. அப்போது நான் வந்து ஒரு துணி எடுக்க போயிருந்த ஒரு கடையில் துணி எடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த கடையில் ஒரு அண்ணன் வந்து துணி எடுத்து கொடுத்தாரு. தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே துணி எடுத்து கொடுத்துட்டு அவர் வந்து நான் பைக் பார்க் பண்ணியிருந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பேண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு அதில் புதுசாக எது இருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களுடைய ஃபேமிலிகிட்ட சொல்கிறாரு, நான் வந்து புது பேண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பிடிச்சது, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச துணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு யாரோ யூஸ் பண்ண பேண்ட்டை வாங்கிக்கிட்டு சாக்ரிஃபைஸ் ஆகிற மனசு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ஆண்களுடைய மனசுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட வாழ்க்கையில் யாரை பார்த்து நீங்கள் வேந்திருக்கீங்க, இப்படி ஒரு மனுஷன் என்னோட வாழ்க்கையில் கிடைச்சது புண்ணியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து பெண்களை பற்றி, பெண்கள் தினத்தை பற்றி இவ்வளோ கொண்டாடினாலும் கடைசியில் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஆண்கள் தினத்தை வந்து மேக்ஸிமம் சாக்ரிஃபைஸ் எல்லா ஆண்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் தினத்தை கொண்டாடுற மாதிரி ஆண்கள் தினத்தை யாரும் கொண்டாடுறது கிடையாது. எனிவே எல்லாருக்கும் ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள் என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன்.